பாருங்க, ஆபேல் இறந்த பின்பு ஆதாம் ஏவாள் அழுதாங்க. பைபிள்ல போட்டிருக்கா? பேசுங்க பேசுங்க. ஆபேல் இறந்த பின்பு பேசுங்க. ஆதாம் ஏவாள் கண்ணீர் விட்டார்கள், அழுதாக போட்டிருக்காங்க. ஒண்ணு போட்டிருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தையை பாருங்க. ஆபேலுக்கு பதிலா ஆண்டவர், இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கும், ஜஸ்ட் லைக் ஆபேல். ஆண்டவர் இழந்து போன ஆபேலைய திருப்பி ஆபேலாய் கொடுக்கும். புரியல உங்களுக்கு? புரியல? ஆண்டவர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். நம்புறீங்களா? நம்ம சில 2-3 பேருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆபேலுக்கு பதிலாய் ஆண்டவர் நினைச்சா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தருவார். இழந்தது உயிரா இருந்தாலும் தருவார், இழந்தது மதிப்பா இருந்தாலும் தருவார். உன் பிள்ளை இழந்திருக்கலாம், உன் வீட்டை இழந்திருக்கலாம், உன் வாழ்க்கையை இழந்திருக்கலாம். கர்த்தர் இந்த 2025 அது எல்லாம் திருப்பி உன் வீட்டுக்கு வருகிறது, அது எல்லாம் திருப்பி உன் வாழ்க்கைக்குள்ள வருகிறது. ஆபேலுக்கு பதிலாய் பைபிள் சொல்லுது. அந்த முகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆபேல் கையை உயர்த்துங்க. ஆண்டவர் நினைச்சா எனக்கு இழந்ததை திரும்பி தருவார். நம்புறீங்களா? அது நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க, இனி வர வாய்ப்பில்லை, இனி எழும்ப வாய்ப்பில்லை, இனி ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பில்லை, இனி அந்த பையன் வரக்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் எந்தெந்த குடும்பங்களில், எந்தெந்த வீட்டில், எந்தெந்த உறவினர்கள் உங்களை பார்த்து வாய்ப்பில்லை, இனி எழும்ப முடியாது, இனி பிரகாசிக்க முடியாது, இனி ஆசீர்வாதம் இருக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், திருப்பி உனக்கு ஒரு வாய்ப்புண்டு, திருப்பி உன்னை எழுப்ப வாய்ப்புண்டு, திருப்பி உனக்கு திருப்பி தர வாய்ப்புண்டு. கர்த்தர் நான் குடும்பத்துக்கு இந்த 2025 ஒரு பலத்த தேவ வல்லமை. கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி ஒரு பலத்த தேவ பிரசன்னம் உனக்குள்ள. இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகம், இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் குடும்பத்திற்குள்ள அந்த அபிஷேகம் கர்த்தரே ஊற்றுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னும் கையை தட்டணும், துதிக்கிற தேவ பிள்ளை இன்னும் அந்நிய பாஷை பேசணும். இது ஹவா ஹவா உங்கள் கந்த கலரவா ஒரு ரக்கா தல்கவனோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இம்பாசிபிள் சொன்ன இடத்துல ஆண்டவர் பாசிபிளா மாத்துறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? முடியாதுன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் முடிச்சு. ஆமென். சொல்லுங்க, என்ன கொண்டுதான் செய்வார், என்ன கொண்டுதான் செய்வார், என்ன கொண்டுதான் செய்வார், என்ன கொண்டுதான் செய்வார். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். பாருங்க, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர் ஏசையா. ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம், என் தெய்வம் நீதானையா. நற்கிரைகள் தொடங்கினீரே, சொல்லுங்க, எப்படியும் செய்து முடிப்பீ. நற்செயல்கள் எப்படியோ எப்படியும் செய்து முடிப்பீ. கை உயர்த்தில மட்டும் சொல்லுங்க, உறுதியாய் நம்புகிறேன், வழியாய் செய்து முடிப்பே. நான் உறுதியாய் நம்புகிறேன், என் வழியாய் முடிப்பே. ஏசையா 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 என் தெய்வம் நீர்தான். சத்தமா சத்தமா கை உயர்த்து. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நாட்களெல்லாம்
சேவைக்கு என்னை அழைத்தீரே. கை உயர்த்தி சொல்லுங்க, அதை நான் எப்படி மறப்பேன்?